ஹாய் காய்ஸ், ஒரு கேஸ்டலா கேக் எப்படி வீட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பவுல்ல மைதா 120 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 6 முட்டை எடுத்துட்டு தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுல எக் யோக்ல சால்ட் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப மில்க் பட்டரை நான் மெல்ட் பண்ணிட்டேன். மில்க் வந்து 100 ml, பட்டர் வந்து 100 கிராமையும் நல்லா மெல்ட் பண்ணிட்டு லைட்டா வார்மா இருக்கும்போது இந்த மாவுல ஊத்தி ஆட் பண்ணிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்கோட மஞ்சக்கரு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்ல மிக்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணாக்க க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும். ஒருவேளை எக் ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மில்க் எசன்ஸ் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் போயிடும். நம்ம எக் ஒயிட் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஃபோமி டெக்ஸ்சர் வர வரைக்குமே நல்லா பீட் பண்ணணும். நல்ல ஃபோமியா ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். சுகருடைய அளவு 100 கிராம் ஆட் பண்ணணும். இந்த கேக் பொறுத்த வரைக்கும் 100 கிராம் சுகர் பத்தாது. எனக்கு ஸ்வீட் பார்த்தனா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து 125 ஆர் 130 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். கிறிஸ்டல் சுகர் தான் எடுத்துக்கணும். இதுக்காக பவுடர் சுகர்லாம் தேவையில்லை. கிறிஸ்டல் சுகர் வச்சே நீங்க பீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டு தேர்ட் ஸ்பீட் வரைக்குமே பீட் பண்ணணும். ஸோ இது பீட் பண்ணவே கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே போல இருக்கணும். இதே போல இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா ஹைட்டா நல்ல ஃபோமியா கிடைக்கும், சாஃப்டா இருக்கும். மைதா பிளஸ் முட்டையோட மஞ்சக்கரு அந்த பவுல் இல்ல, நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் எக் ஒயிட்டை கொஞ்சமா எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்ல மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அந்த மிக்சர் எல்லாமே வந்து நம்ம எக் ஒயிட்ல பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல நல்ல மிக்ஸ் ஃபுல்லா மிக்ஸ் கொடுக்கணும். கேக் வந்து டென்ஸ் ஆகாம இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டா கிடைக்கும், நல்ல சூப்பராகவே கிடைக்கும், எங்கேயுமே பிரேக் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டின்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நான் எடுத்திருக்க டின் வந்து 8 இன்ச்சஸ், 7லேருந்து 8 இன்ச்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நார்மல் கேக் மாதிரி நம்ம பேக் பண்ணக்கூடாது. இதோட எக்ஸ்ட்ரா பெரிய டின், அதாவது 10, 11, 12 இன்ச் உள்ள ஒரு டின்னை எடுத்துட்டு அதில் வார்ம் வாட்டர் வந்து போர் பண்ணிட்டு அது மேலே இந்த டின்னை வச்சு பேக் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து 150 டிகிரி செல்சியஸ்ல வச்சு தான் பேக் பண்ணணும். கடைசியா வந்து எடுக்கும் போது கலருக்காக நம்ம 180 வரைக்குமே வச்சு பேக் பண்ணி எடுத்துடணும். ஒரு லாஸ்டா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்குமே நம்ம 180 வச்சு பேக் பண்ணி எடுத்துடணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கிளீனா இல்லை, ஏன் சுருக்கமா இருக்குது? பிகாஸ் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. நான் கேக் மேலே இந்த சுருக்கம் இருக்கும். இப்ப கட் பண்றேன் பாருங்க, அவ்ளோ சாஃப்டா இருக்கு. எனக்கு வந்து சுகர் வந்து கம்மியா இருந்துச்சு. மேபி நான் வந்து 130 கிராம் போட்டிருந்தா கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து 100 கிராம்ஸ்க்கு பதிலா 130 கிராம் போடுங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க, நல்ல ஸ்மெல்லோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா பட்டர் வச்சு பேக் பண்ணனால சூப்பரா இருந்துச்சு. வாயில வச்சோடனே நல்லா கரையிற மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இத மாதிரி கேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆர்ஆர் ஹோம்மேட் கேக்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இத போல நிறைய கேக் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய்.